போல நானும் தங்களை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் இன்று நீங்கள் அதர்மத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். துஷ்டர்களுக்கு அடைக்கலம் தருகிறீர்கள். தங்களுடைய தேர்வு என்னை தூண்டிவிட்டது. அதனால் சமநிலைக்காக சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தியே தீரும். இருந்தாலும் இறுதி வாய்ப்பு அனைவருக்கும் தரப்பட வேண்டும். ஆதலால் தங்களுக்கும் ஒரு வாய்ப்பளிக்கின்றேன். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் காவியமாதா. தேவர்களை குணப்படுத்திவிட்டு அவர்களுக்கு முக்தி அளியுங்கள். அதோடு அசுரர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை விட்டுவிடுங்கள். அவர்களை அனுப்புங்கள். தர்மத்தை கடைபிடியுங்கள் காவியமாதா. இல்லையெனில் தர்மத்தை காக்க சுதர்சன சக்கரம் தயாராக உள்ளது. என்ன ஆயிற்று குருதேவா? உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறதே. நீங்கள் தானே கூறினீர்கள், காவிய தாயின் தவ வலிமைக்கு முன்னால் லக்ஷ்மி நாராயணனின் பாசம் நிலைக்காது என்றீர்களே. ஆம், அவர்களது தவ வலிமைக்கு முன்னால் லக்ஷ்மி நாராயணரின் வளையம் தோற்று போனது. அதே போன்று அவரது சுதர்சன சக்கரமும் தோற்றுத்தான் போகும். கவலைப்பட வேண்டாம் மகனே. நான் இருக்கும் வரையில் உங்களுக்கு யாரும் தீங்கிழைக்க இயலாது. நீங்கள் கவலையின்றி உள்ளே செல்லுங்கள். எச்சரிக்கை காவியமாதா. எந்த தவபலம் பத்தினி தர்மம் மற்றும் தாய் பாசத்திற்கு கௌரவம் அளிக்கின்றதோ அவை அனைத்தும் அதர்மத்தை காக்கும் போதே முழுவதுமாக அழிந்து விடுகிறது. இப்போது அவற்றாலும் தங்களை பாதுகாக்க முடியாது. அதர்மத்திற்கு துணையாக நிற்காதீர்கள் காவியமாதா. அங்கேயே நில்லுங்கள். நாராயணரின் சுதர்சன சக்கரத்தால் எதுவும் செய்ய இயலாது. எச்சரிக்கை காவியமாதா. சுவாமி! காவ்யா, மகனே! தாயே! காவ்யா! தங்களுக்கு எச்சரிக்கை அளித்தேன். தங்களை தடுத்தேன். நான் உங்களை தாக்க எண்ணவில்லை காவியமாதா. ஆனால் தங்கள் பாவத்திலிருந்து செய்யவிருக்கும் தவறிலிருந்து முக்தி அளிக்க வேண்டியிருந்தது. இதுவே தர்மத்தின் நியதியாகும். காவிய தாயாக இருந்து அதர்மத்திற்கு கை கோத்தீர்கள். இன்று நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள் தாயே. உங்களை போற்றுகிறேன். காவிய தாயின் மகா தவ வலிமையானது நிலைத்திருக்கும், என்றும் அமரத்துவம் பட்டிருக்கும். தேவகணங்களே,
அசுரர்களை விடக்கூடாது. இவர்களை சிறைபிடித்து விட வேண்டும்.